வந்ததுக்கு உங்களுக்கு கூலி வந்து இந்த பலாப்பழத்தை தூக்கின்னு வரணும். இந்த பழத்தை எடுக்க போறீங்க? ஒரு பழம் இது இப்படிதான் மரத்துல தாங்கிருந்து தெரியல, அந்தந்த பேர் பழமா இருக்குது. ஒரு சாகு பிடிக்கும் போலக்குது. இதெல்லாம் அந்த அறுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்துக்கணும். தின்னு தேடி குப்பில் தான் போடுவோம் ஃபர்ஸ்ட். சூப்பராக வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து பலாப்பழம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து சொலை தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த நாருன்றது இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே ஃபேமிலியோடு வந்து பண்ருட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பண்ருட்டிக்கு எதுக்கு திடுப்புன்னு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து பலாப்பழம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பலாப்பழம் சீசனே வந்துட்டு பலாப்பழம் வாங்காமல் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழம் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கேயே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டு நம்ம வாங்க பார்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்பா வந்து வண்டி ஓட்டுவார். அப்பா வண்டி ஓட்டுறதுக்காக துணைக்கு நான், என் துணைக்கு வந்து அம்மா. சரி வாங்க ஜாலியாக போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் காலை நேரத்தில் போயிருக்கணும், டைமில் போகிறம்போது. வாங்க அப்போ எங்கே ஜூஸ் கடை இருக்குது அங்கே நிறுத்தி உங்களை வாங்க சொல்ல மாட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போயிடலாம் வாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து வண்டியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஒன்றும் பண்ருட்டி வந்த பாடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பண்ருட்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ அந்த டிராஃபிக்லேயும் வெயிலில் நின்றுக்குன்னு எப்படியோ ஒரு வழியாக பண்ருட்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். வந்து பலாப்பழம் வாங்குறதுக்கு வந்துட்டோம். பலாப்பழம் வாங்குறோம். எங்கே பார்த்தாலும் பலாப்பழம். ஆனால் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, நீங்கள் மட்டும் சின்னதாக வாங்குறீங்க. நம்ம குடும்பம் சின்ன குடும்பம் தான் வாங்கணும். அப்போ இது வாங்கிடுவாங்க, இப்போ ஃபேமிலியோட சாப்பிட்லாம். மொத்த ஃபேமிலியோட சாப்பிட்லாம், இது வாங்கிடுவாங்க. இந்த பழத்தை எடுக்க போகிறீங்க? ஒரு பழம் இது இப்படிதான் மரத்துல தாங்கிருந்து தெரியல, அந்தந்த பேர் பழமா இருக்குது. ஒரு சாகு பிடிக்கும் போலக்குது. இதெல்லாம் அந்த அறுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்துக்கணும். தின்னு தேடி குப்பில் தான் போடுவோம் ஃபர்ஸ்ட். அம்மா பேர் பழமா இருக்குது. சூப்பராக இருக்குது பழம் பார்க்குறது. எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் இருக்குது. சூப்பராக கொட்டி வச்சுருக்காங்க. மூளை மூளையா டாட்டாக்கில் ஏற்றி போடுவாங்க. வியாபாரக்காரங்க வந்து வாங்கி போடுவாங்க டாட்டாக்கில் எடுத்துன்னு. இன்னைக்கு வந்த பழம் வாங்கிட்டு போகலாம். பழம் இல்லை செங்காய். இன்னைக்கு வந்து செங்காவா அங்கங்கே மூளையில் இருக்குது பற்றியா. வந்ததுக்கு உங்களுக்கு கூலி வந்து இந்த பலாப்பழத்தை தூக்கின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு தேவையான வந்து பலாப்பழத்தை வந்து வாங்கியாச்சு. எப்பவுமே வந்து அது எந்த இடத்துல அதிகமாக வந்து விற்பனை ஆகிற இடத்துல வந்து வாங்கணும்னா அது வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பலாப்பழம்னாலே பண்ருட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர் போன இடம். நீங்கள் என்ன? நானும் ஒரு பழம் எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னைக்கு அறுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு வழியா வந்து பண்ருட்டி வந்து பலாப்பழம் வாங்கிட்டேன். நிறைய பழம் வந்து அப்பப்போ ஏற்றி போடுவாங்க, எடுத்து வந்து இறக்குறாங்க போகுது. டாட்டாஸ் நிறைய பலாப்பழம் இருக்குது. நம்ம வந்து வேலை முடிஞ்சு போய் சிறப்பா நம்ம போய் வீட்டை போய் பலாப்பழம் எடுத்து சாப்பிட்ற வேலை தான் பார்க்கணும். சரிம்மா வாங்க. எல்லாம் பச்சை பச்சை பச்சுன்னு பார்க்கறதுக்கே அழகா இருக்குது. இதுக்கெல்லாம் பச்சை நிறமா அழகா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து வெறும் பலாப்பழம் தான். இதுதான் வந்து நம்ம கிராமத்து பக்கம் கிட்ட எடுத்து வந்து விற்பாங்க. ஊருக்குள்ளே வந்து வாங்குறோம் இல்லையா, இந்த டாட்டாஸில் எடுத்து வந்து விற்பாங்களே. சரி வாங்க போயிட்டு எதனா ஒரு ஜூஸ் கடை பார்த்து உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா வெயில் வந்து தாங்காது. இப்போ வந்து வெயிலே காயலம்மா, எல்லாம் குளிர் வெயில் மாரி இருக்குமா. வெயில் அவ்வளோ காயல. இந்த மாதிரி அன்டைமில் வர்றதுனால நம்மளுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கும். வெயிலே தேர்ந்து சொல்கிறேன், வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்கூட்டியே ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்க. நான் ஜூஸ் வாங்கி தரேன். ஜூஸுக்காக தான் இந்த விட்டு போகிற நல்லா தெரியுது. அவங்க ஜூஸ் வாங்கி தரேன். ஆனால் வெயில் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், காற்று நிறைய அடிக்குது, வெயில் இல்லை. ஆனால் அம்மா ஜூஸ் வாங்கி தருவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பண்ருட்டி போய் பலாப்பழம் வந்தோம். 3 பழம் வாங்கினோம். நம்ம சாப்பிட்லான்ட்டு இப்போ வந்து உடனே அரிஞ்சு சாப்பிட பழம் வந்து இந்த பழம் தான் வந்து கொடுத்தாங்க. இது வந்து 4 நாள் சென்னு வந்து சாப்பிட்லாம் சொன்னாங்க. அதனால் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொறுமையாக சாப்பிட்லாம். இப்போ வந்து இப்போயே அரிஞ்சு இப்போயே சாப்பிட்ற பழம் இது மட்டும்தான். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சரியா சனேப்பா? இது அரிஞ்சு தாங்கண்ணா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் வெளுவு தருமா தான். ஆனால் பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சனேப்பா சூப்பராக இருக்குதான். சாப்பிட்டு பார்க்குறாங்க அரிஞ்சவங்க தான். நல்லா இருக்குதா? சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலர் தான் ஒரு வெள்ளூர் கலரில் தெரியுது. ஆனால் பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
சூப்பராக சாப்பிட்றதுக்கு பூரா சொல்லதான். வாங்க சந்தியா வீட்டுக்காரு நம்ம சரணியெல்லாம் கூட்டு கும்பலாக சாப்பிடலாம். ஒண்டியாக சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. அம்மா நீங்கள் வந்து இந்த பழத்தை வேணான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அவங்க எடுத்துமோம்மா நான் சொல்கிறேன் எடுத்துமோம்மா சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சூப்பராக வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து பலாப்பழம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து சொலை தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த நார்ன்றது இருக்குது. அது பழமொழி வந்து நார் கிடையாதுமா, சடை சொல்லுவாங்க. வெடியே ஒரு அழகான ஒரு வெடி இருக்குது தெரியுமா ஃபஸ்ட்டு? தெரியல நீங்கள். எங்கள் அப்பா வந்து சொரியாண்டி சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்து சடையாண்டி சொல்லுவாங்க, அதுக்கு பிறந்த பிள்ளை வந்து சக்கரை கட்டி சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து அப்பா வந்து பலாப்பழத்துக்கு மேலே இருக்கிற முள், அம்மா வந்து உள்ளே இருக்கிற அந்த சடைன்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து இந்த பலா சோலை அதானே. சூப்பராக வந்து புரியுற மாதிரியே வந்து இருக்குது பார்த்தீங்களா. முன்ன பழங்காலத்தில் வந்து எல்லாமே வந்து எதனா ஒரு அர்த்தத்தை வச்சு எது சொன்னாலும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது, வந்ததான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோட உட்காந்து ஒரு பலாப்பழத்தை அரிஞ்சு வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னும் வேற சந்தியா தர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், ஜெயா போயிட்டுன்னு வந்துட்டான். இப்போ வந்து சந்தியா விட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பலாப்பழம் வந்து சீக்கிரம் காலி ஆகணும்ல, நம்மளால் மட்டுமே வண்டியாக சாப்பிட முடியாது. அதனால் வந்து எல்லாரும் கும்பலாக சேர்ந்து வந்து சாப்பிட்லாம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அழகாக வந்து செஞ்சு கொடுப்பாரு. பசங்க சாப்பிட்டோம் அப்போ கடைசியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள். அப்பா தான் வந்து பழத்தை அரிஞ்சாரு, தனியாக வந்து சோலை எடுத்து வச்சுட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் அப்பா வந்து பலாப்பழம் அரிஞ்சு எடுத்து வைக்கிற வேலையை பார்க்குறாங்க, நீ வந்து சாப்பிட்ற வேலையை பார்க்குறீங்க. கேமராமேனு நான் வந்து சாப்பிட்றேன். ஏதோ பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்குனா சரி. சரிம்மா வாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிட்லாம். பலா சொல்ல சூப்பராக இருக்குதா? சொல்லு 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 டேஸ்டாக இருக்குதா? டேஸ்டாக இருக்குதா? சரிடா. அவனே வந்து கேட்டு என்ன மட்டும் எடுக்கல அப்படி சொல்லி கேட்டு அவனே வந்து இன்ட்ரிவ் ஆகுறான். சூப்பராக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறாரு அவர். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நாங்கள் பண்ருட்டிலாம் போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வர வழியில் வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்பா கூட வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அம்மாவும் வந்து ஜாலியாக வந்து கலாய்ச்சிட்டு வந்து சூப்பராக வந்து நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டே வந்து வந்தோம். ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ருட்டிக்கு போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலாம் வந்து போனது கிடையாது. நான் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பலாப்பழம் வாங்க பண்ருட்டிக்கே வந்து வந்து போய் வந்திருக்கேனே. ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த சீசனில் எந்தெந்த பொருள் வந்து விளையுதோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தந்த சீசனில் அதை தான் வந்து வாங்கி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நினச்சி நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளை தேடி அது வராது, ஆனால் அதை தேடி நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பண்ருட்டியில் வந்து பலாப்பழம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டு டாட்டா பாய்.